இதுல இருந்து காப்பி பண்ணி டைரக்டா N8Nல பேஸ்ட் பண்ணாலே முடிஞ்சுது. உங்க ஒர்க் ஃப்ளோ ரெடி. இவ்வளவு நாள் இது தெரியாம நான் ஒர்க் ஃப்ளோ டீபக் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்களும் N8Nல ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணலாம். அதுக்கான பெஸ்ட் AI டூல் வாடா. நீலவா டேய் கபிலவா ஏய் வாடா. நான் இவ்வளோ நாளா சாட் ஜிபிடியை தான் ஃப்ளோ எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சாட் ஜிபிடியை விட கிளாடியோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, கிளாடா இல்ல சாட் ஜிபிடியான்னு? இதுதான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்ல நான் என்ன எழுதிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ்ல ஷெட்யூல் ஆர் மீட்டிங்னு இருந்துச்சுன்னா எனக்கு கூகுள்ல மீட்டிங் செட் பண்ணு. அப்படி எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளே ப்ராடக்டோடைய போட்டோவை சென்ட் பண்ணிட்டு வித்தின் 5 மினிட்ஸ்ல பாரதி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ரீப்ளேவை அனுப்ப சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய ரெக்யர்மெண்ட். இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கான ப்ராம்ப்டை நான் எப்படி ஜெனரேட் பண்ணனா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை கொடுத்து சாட் ஜிபிடியில ஜேசானை கிரியேட் பண்ண சொல்லலாம். சாட் ஜிபிடி எனக்கு இந்த ஜேசானை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஜேசானை காப்பி பண்ணி N8N ஒர்க் ஃப்ளோல பேஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது சாட் ஜிபிடி கொடுத்த ரிசல்ட். இந்த ரிசல்ட் என்னுடைய ரெக்யர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ the சேம் ப்ராம்ப்ட கிளாட் ஏஐல கொடுத்து ஜேசானை பில்ட் பண்ண சொல்லலாம். இந்த ஜேசானை இப்ப காப்பி பண்ணி N8Nல பேஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ரெக்யர்மெண்ட். என்னுடைய ரெக்யர்மெண்ட்டை சூப்பரா எனக்கு கிளாட் ஏஐ பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், இந்த ஒர்க் ஃப்ளோல ஏதாவது இஷ்யூ வருது, ஏதாவது எரர் வருதுன்னா அதை எப்படி டீபக் பண்றதுன்னு. சோ சிம்பிள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒர்க் ஃப்ளோவே ஃபுல்லையும் காப்பி பண்ணுங்க, Ctrl+C கொடுத்து இப்போ அதை ஏதாவது ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஜேசான்ல நான் என்ன கொடுக்க போறேன்னா கண்டிஷன் வேலிடேட் பண்றதுக்கு நான் இஃப் நோட் கொடுத்திருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் நோட் நீ சாட் ஜிபிடியோட மெசேஜ் மாடல் யூஸ் பண்ணுன்றத ப்ராம்ப்ட்ல கொடுத்து ஜேசான்ல ஆட் பண்ண சொல்றேன். எனக்கு கிளாட் ஜேசானை பில்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஜேசானை எடுத்துட்டு போயிட்டு N8Nல பேஸ்ட் பண்ணுவோம். சோ சிம்பிள். என்னுடைய ரெக்யர்மெண்ட்டை இன்ன 5 மினிட்ஸ்ல எனக்கு கிளாட் பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்க N8N ஒர்க் ஃப்ளோ எழுதணும்னா ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை கிளாட்ல பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை இன்ன 5 மினிட்ஸ்ல பில்ட் பண்ணலாம். இதை பத்தி இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல N8N கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.